ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னோட டூர் விலாக் பார்ட் 4ங்க. இதுக்கு முன்னுக்கு பார்த்தவங்களுக்கு தெரியும். நாங்கள் 5ஆவதா போன கோயில் வந்துட்டு ஓம் சக்தி கோயில். உள்ளே போயிட்டோம். எல்லா இடத்துலையும் ஃபோன் அலோடு கிடையாது. சும்மா என்ட்ரன்ஸில் மட்டும்தான் ஃபோன் யூஸ் பண்ண முடியும். உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பூஜைகள்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். எங்கே பார்த்தாலும் ஒரே சிவப்பு கலர் ட்ரெஸ் தாங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். உட்காந்துட்டு அப்புறம் கோவிலில் பிரசாதம் வாங்கினோம். லட்டு தான் பிரசாதம். 5 லட்டு 100 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் லட்டை உடைக்கவே முடியல, அப்படியே இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. லட்டு கொஞ்சம் சொல்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் போயிட்டு வளையல், எங்கள் வீட்டில் 2 குட்டி பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு போய் 2 வளையல் வாங்கிட்டு, 2 பசங்களுக்குமே வளையல், விளையாட்டு ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து நிறையா கடை இருந்துச்சு. அந்த கடை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். அப்புறம் அடுத்த கோயிலுக்கு போக ரெடி ஆகிடுச்சு. அன்னதானமாக சாப்பிட்டுட்டு தாங்க வெளியில் வந்தோம். இப்போ அடுத்த கோயிலுக்கு வந்தாச்சு. அடுத்த கோயில் வந்து இதாங்க, திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில். அங்கே வந்துட்டோம். விடிய காலையில் வந்து இறக்கி விட்டாங்க. நாங்கள் அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நேராக வந்து இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்துட்டோம். இது வந்து கோயில் முன்னால் ஒரு பெரிய புத்துங்க. இவ்வளோ பெரிய புத்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இந்த புத்து மேலே வந்து ஒருத்தர் வந்து ஒரு பக்கெட் நிறைய மஞ்சளும் குங்குமமும் கொண்டு வந்து காலையிலேயே ஃபுல்லாக தூவி விட்டார். காலையில் வந்து விடிய வந்து ஒரு கோயிலோட வாசலில் வந்து அந்த கோயில் சாமி பாட்டோட, ஒரு அம்மன் பாட்டோட அப்படியே கேட்டுக்கிட்டே இறங்க மனசுக்கு வந்து அவ்வளோ இதமாக, அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடச்சிச்சு. அப்புறம் நாகம்மா சாமி கும்பிட்டுட்டு பூ வாங்கிட்டு கருமாரியம்மன் சன்னதிக்கு உள்ள நுழைய நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இதாங்க அதோட என்ட்ரன்ஸு. சுற்றி வந்து கோயிலோட வேலைப்பாடுகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. முன்னால் வந்து லைட் செட்டிங்ஸ்லாம் பயங்கரமாக போட்டிருந்தாங்க. பாருங்கள், நல்ல லைட் செட்டிங்ஸ்லாம் பயங்கரமாக போட்டு விடியவே இல்லை. 5:30 5:45க்கெலாம் போயிட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸு. சைடில் 2 கல்யாணத்துக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளை ரெடி ஆகிக்கிட்டு இருந்தாங்க. இந்த என்ட்ரன்ஸ்க்கு அப்புறம் ஃபோன் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அரை மணி நேரம் பூஜை, அரை மணி நேரம் 1 மணி நேரம் சூப்பர் பூஜை. பாலாபிஷேகம், தயிராபிஷேகம், எல்லா அபிஷேகமும் நல்லபடியாக பார்த்துட்டு சாமி கும்பிட்டு கோயிலை விட்டு வெளியேறாச்சு. அடுத்த கோயிலுக்கு போகலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.